இந்து ஆன்மீக மரபில் மிகவும் தனித்துவமான மற்றும் சக்திவாய்ந்த தெய்வங்களில் ஒருவரான மூகாம்பிகை தேவி. அவர் சரஸ்வதி, ஞானம், லட்சுமி, மிகுதி மற்றும் காளி, சக்தி, திரிதேவி அல்லது தெய்வீக பெண்மை மும்மூர்த்தியின் ஒருங்கிணைந்த வடிவத்தை குறிக்கிறார். அவரது சாராம்சம் அறிவு, ஆற்றல் மற்றும் கருணை ஆகியவற்றின் சமநிலையாகும். அவர் தனது பக்தர்களுக்கு பேச்சு, தெளிவு, படைப்பாற்றல் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை கொடுத்து ஆசீர்வதிப்பதில் பெயர் பெற்றவர். இதனால் அறிஞர்கள், இசைக்கலைஞர்கள், குழந்தைகள் மற்றும் ஆன்மீக தேடுபவர்கள் மத்தியில் பரவலாக போற்றப்படும் தெய்வமாக மாறுகிறார். மூகாம்பிகையின் கதை மூகாசுரன் என்ற அரக்கனை கொன்றதிலிருந்து தொடங்குகிறது. அவன் தனது அறிவையும் சக்திகளையும் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க அம்மையாரால் ஊமையாக மூகா மாற்றப்பட்டான். இந்த செயல் அறியாமை மற்றும் அகங்காரத்தை அமைதிப்படுத்துவதில் தெய்வத்தின் பங்கை குறிக்கிறது. அதே நேரத்தில் உலகில் பேச்சு, ஞானம் மற்றும் உண்மையை மீட்டெடுப்பதில் தெய்வத்தின் பங்கை குறிக்கிறது. இந்த புராணக்கதையிலிருந்து அவளுடைய பெயர் வருகிறது. அறியாமையால் பிறந்த மௌனத்தின் சக்தியை தோற்கடித்தவள் மூகாம்பிகை தேவி 3 முக்கிய நாடிகளான இடா, பிங்களை மற்றும் சுஷும்னா சந்திப்பில் வசிப்பதாக நம்பப்படுகிறது. இது மன தெளிவு, உணர்ச்சி வலிமை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு ஆகியவற்றின் சரியான சமநிலையை குறிக்கிறது. அவளை வழிபடுவது பக்தரின் நுட்பமான ஆற்றல்களை சீரமைத்து நல்லிணக்கம், சுய ஒழுக்கம் மற்றும் உத்வேகத்தை கொண்டுவருகிறது. அவள் வாக் சக்தியின் வளர்ச்சியையும் ஆதரிக்கிறாள், அதாவது பேச்சு மற்றும் வெளிப்பாட்டின் சக்தி. மந்திரம் பாடுதல், எழுதுதல் மற்றும் கற்பித்தல் ஆகியவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு அவளை சிறந்ததாக ஆக்குகிறாள். ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து திருவள்ளூர் செல்லும் பிரதான சாலையில் நெமிலி என்ற இடத்தில் மூகாம்பிகை கோயில் அமைந்துள்ளது. கோயில் அமைந்துள்ள உண்மையான இடம் க்ஷேத்ரோபஸ்னா என்று அழைக்கப்படுகிறது.